ஸோ இந்த பேக் மென்டாலிட்டி நம்மளோட மனுஷங்க எல்லாருக்குமே இருக்கு. 10,000 வருஷமா இருக்கு. கேவ் சைக்காலஜிலேயே அது இருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில நம்ம 10 மணிக்கு கிளம்பி போய் வேட்டையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த 10 மணிக்கு வந்து எல்லாரும் சொல்லி ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ற வேலையெல்லாம் இந்த புஷ்மென் சொல்லிட்டு ஆப்பிரிக்கால இருப்பாங்க. அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அனிமல்ஸை ட்ராக் பண்ற வேலையை செய்வாரு, இன்னொருத்தர் வந்து விஷ அம்பை ரெடி பண்ற வேலையை செய்வாரு, இன்னொருத்தர் வந்து இங்க சமையலுக்கு வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. யாருமே ஒருத்தர் கூட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணி இதை செய்யணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு கமாண்டு தான் வரும், நாங்கள் இன்னைக்கு போகலாம் அப்படின்ற கமாண்ட் வரும், இல்லை முன்னாடியே கூட வந்திருக்கலாம். இதில் ஆட்டோமேட்டிக்லி பி ஆர்கனைஸ்டு. அவங்க அதை ப்ரெஷரே இல்லாம செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு கிளாக் கிடையாது. ஸோ அவங்க வந்து கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த பேக் மென்டாலிட்டியில அதை ஆர்கனைஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. டைமுக்கு பண்ணி முடிச்சிருவாங்க. டைமுக்கு பண்ணி அந்த நாளுக்குள்ள முடிச்சிருவாங்க. அவங்க நாள் ஃபுல்லாத்துக்கும் ஒரே ஆக்டிவிட்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாம் பேக்டா இல்லாம ஸ்கெடியூல் இல்லாம ஒரு ஸ்மூத்தா அந்த ஆக்ஷனை செஞ்சு முடிச்சிடும். ஸோ இந்த அசோசியேட்டிங் யுவர் செல்ஃப் வித் வெல் ஆர்கனைஸ்ட் பீப்புள் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. அந்த மாதிரி ஆர்கனைஸ்டா இருக்க மக்கள் உங்களோட லைஃப்ல யார் இருக்காங்கன்னு பாருங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க விடாதீங்க. அவங்க கூட இருந்து அவங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்த நீங்க கத்துக்கணும். அவங்கள அப்சர்வ் பண்ணி கத்துக்கணும். அதாவது அவங்க எப்படி ஆர்கனைஸ்டா இருக்காங்க அப்படின்னு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் கூட நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஆட்டோமேட்டிக்லி ஃபீல் தட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். லேர்ன் பண்றதும் தெரியும். எஸ். ஸோ சப்கான்ஷியஸா கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட சப்கான்ஷியஸாவே கண்டிஷன் ஆக ஆரம்பிச்சிருது. திஸ் இஸ் ஒன். ரெண்டாவது வந்து எந்த வேலையா இருந்தாலும் எனி டாஸ்க் தட் இஸ் given to you, if you have the ability to structurally divide, இதை வந்து நீங்க டிவைட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, அதாவது சின்ன டாஸ்கா இருந்ததுன்னா ஒரே நாள்ல முடிக்கிற டாஸ்கா இருந்ததுன்னா அதை நீங்க ஈஸியா ஸ்ட்ரக்சரலா டிவைட் பண்ணிடலாம். ஒரு 6 months ப்ராஜெக்டா இருக்குன்னா அதை நீங்க ஸ்ட்ரக்சரலா டிவைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to procrastination. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ணணும், 6 monthsல முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்கன்னா இதை ஸ்ட்ரக்சரலா டிவைட் பண்றீங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ள இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள ஒரு இந்த வேலையை முடிக்கணும், நெக்ஸ்ட் இந்த வேலையை முடிக்கணும், நெக்ஸ்ட் அந்த வேலையை முடிக்கணும். ஸோ இந்த டேட்டுக்குள்ள முடிக்கணும்னா அதுக்கு ஆள் தேவைன்னா அந்த ஆளை வந்து நம்ம முன்னாடியே கான்டாக்ட் பண்ணி அந்த டேட்ல அவரை பிளாக் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரலா ஒரு பிளான் பண்றது, எனி பிளானிங் ஷுட் பி ஸ்ட்ரக்சரல். அதை பிளான் பண்ணி அதை நோட் பண்ணி அதை ஸ்கெடியூல் பண்ணி வைக்கிறதுனால தான் வந்து யூ கேன் ஈஸிலி கம்ப்ளீட் த டாஸ்க். இட் வில் கிவ் யூ இம்மென்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் ட்ரைங் டு கம்ப்ளீட் தட். அண்ட் யூ வில் பி த டிரைவிங் ஃபோர்ஸ் இன் பீட்டிங் தட் procrastination. ஒரு கண்ட்ரோல் இருக்கும். Yes. So first realizing that you have a chronic procrastination problem, then trying to organize yourself with people who are organized already, and structurally planning your scheduling. இந்த 3 விஷயம் பண்ணீங்கன்னா there are high chances that you can beat procrastination. பட் இதுல நான் என்ன சொல்லுவேன்னா, don't go hard on yourself. அதாவது நான் வந்து procrastination பீட் பண்ண போறேன், ஸோ வந்து நான் இந்த நாளையில இருந்து நான் வந்து பரபரன்னு இருக்க போறேன், என்னோட நாளை வந்து நான் ஃபுல்லா ஜாம் பேக்டா வச்சுக்க போறேன்னு போகாது. ஆன் த கான்ட்ரரி, டோன்ட் கோ வெரி சாஃப்ட் ஆன் யுவர் செல்ஃப். சாஃப்டா போனீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க 1 மணி நேரம் பிரேக் எடுக்கிறத பரவாயில்ல 1.5 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போவீங்க. அந்த மாதிரியும் போவாதீங்க. பி ஆர்கனைஸ்ட் அண்ட் ட்ரை டு மெயின்டைன் த டைம். நீங்க அதை முடிக்கணும். நீங்க அதை முடிக்கலன்னா யூ ஷுட் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் நாட் டூயிங் தட். நீங்க போய் வெளியில யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் emotionally connect yourself with that and feel ashamed of that matter and think that I failed, but I will correct it அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருக்கும். The learner mindset இருக்கணும். எஸ். அண்ட் கரெக்ஷன் பண்ணிக்கிற மென்டாலிட்டியும், இன்னைக்கு நான் அதை தப்பு பண்ணிட்டேன், ஸோ நாளைக்கு நான் அதை தப்பு பண்ண மாட்டேன், ஐ வில் ட்ரை அண்ட் கரெக்ட் மை செல்ஃப் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருந்ததுன்னா அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இல்லை இந்த ப்ரொகாஸ்டினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொகாஸ்டினேஷன் இஸ் நாட் a single action or a single phenomena. It is a chain of actions, and it's a chain of phenomena too. One procrastination will lead to another procrastination and another in unexpected ways. Totally unexpected ways. Plus அதோட எஃபெக்ட்ஸும், ப்ரொகாஸ்டினேஷன்ற ஒரு ஃபெனோமெனால உங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதாவது நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு 10 நாளா ப்ரிப்பேர் பண்ணாம லாஸ்ட் டே பண்ணும்போது வர ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, தட் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் மைண்ட். அப்போ லாஸ்ட் டே பண்ணும்போது யூ வில் கெட் ஆங்ஸைட்டி டூ. தீஸ் திங்ஸ் யூ ஷுட் கன்சிடர் அஸ் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அசோசியேட் ஆயிருக்கு நம்மளோட ப்ரொகாஸ்டினேஷனோட.
நம்ம இப்போ பண்ணலன்னா அப்போ நம்ம வந்து ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் வரும் நம்மளுக்கு, அதை நம்மளால டீல் பண்ண முடியாது, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வரும், செல்ஃப் டவுட் வரும் அப்படின்றத நீங்க முன்னாடியே அசோசியேட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் நாட் வாண்ட் டு ப்ரொக்ராஸ்டினேட். ஸோ நீங்க இந்த அசோசியேட் பண்ணாம வச்சிருக்கீங்க. இப்போ ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கும் ஃபெயிலியருக்கும் எப்படி அசோசியேட் பண்றதுன்னே தெரியல சார் எனக்கு. இப்போ நான் நாளைக்கு பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், நாளைக்கு பண்ணிட்டா எனக்கு சக்ஸஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா கிடையாது. ஏன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் will lead to another procrastination, high chances that you will fail அப்படின்ற மேட்டரை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்குற ஐக்யூ இருக்கும். அந்த ஐக்யூ இருந்தா, அந்த ஐக்யூ இல்லைன்னா டெவலப் பண்ணி ஐ see failure when I procrastinate today. இன்னைக்கு நான் ஒரு டோனட் சாப்பிட்றேன், அது வந்துட்டு இன்னைக்குள்ள டெம்பரரி இன்ஸ்டன்டான அந்த கிராட்டிஃபிகேஷனை மட்டும் நான் ப்ரையாரிட்டி பண்றேன். இல்லைன்னா இன்னைக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் கவுச்சில் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் அப்படிங்கிறத ஓகே இது இன்னைக்கு நான் பண்றேன், இது ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன பாதிப்பு தருங்கிறத உணர்ந்து அது கூட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நோக்கி இல்லாம லாங் டர்ம் பெனிஃபிட் நோக்கி இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் வித் ட்ரிவியல் டாஸ்க்ஸ். உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா யுவர் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் டுவர்ட்ஸ் பிளஷர். ஸோ வேர் யூ டிரைவ் பிளஷர் மேட்டர்ஸ். எங்கிருந்து நான் எனக்கு மனதுக்கு சுகம் வருகிறது அப்படின்னு பார்த்து தான் நம்மளோட பிரெயின் எப்பவுமே ஆக்ட் பண்ணிட்டு வந்து பணம் வசதி அதுல இருந்து தான் வருது அப்படின்னா பணம் வசதியை நோக்கி நம்ம செயல்படுவோம். இல்லை எனக்கு வந்து ஓவியம் வரையத்துல இருந்து தான் பிளஷர் வருதுன்னா அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏதோ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். இட் இஸ் ஆல் பிளஷர். ஹியூமன்ஸ் ஆர் பிளஷர் ட்ரிவன். சாப்பாடு வந்து நல்ல டேஸ்டான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா யூ வில் ட்ரை அண்ட் மேக் எஃபர்ட் டு குக் அண்ட் ஈட் ஆர் ஃபைண்ட் அ பிளேஸ் வேர் யூ கேன் கெட் அ குட் ஃபுட். இந்த பிளஷர் வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதாவது இஃப் யூ வாண்ட் டு டூ பிக் திங்ஸ், ஸ்டார்ட் டூயிங் ஸ்மால் திங்ஸ். சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பிளஷரை டிரைவ் பண்ணுங்க. பிளஷரை எப்படி டிரைவ் பண்ணணும் சார் அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன விஷயத்த செஞ்சு முடிச்ச உடனே செலிப்ரேட் தட். நீங்க வீடு கிளீன் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதை செலிப்ரேட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வீடு கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப நாளா ஜிம்முக்கு போகணும்னு இருக்கேன் சார், கடைசியா நான் இன்னைக்கு போயிட்டேன் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன், நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டேன் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுங்க. மேக் இட் அ மெமரபிள் மேட்டர். எல்லா ஸ்மால் சக்சஸஸ் எல்லாம் நீங்க வந்து லிஸ்ட் போட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யுவர் மைண்ட் வில் பி ட்ரிவன் டுவர்ட்ஸ் தட் டோபமைன் எஃபெக்ட் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் தீஸ் ஸ்மால் சக்சஸஸ். இந்த ஸ்மால் சக்சஸ் எல்லாம் சேர்ந்து லைக் ட்ராப் இன் த ஓஷன், கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இட் வில் டிரைவ் யூ டுவர்ட்ஸ் அ பிக் சக்சஸ். இப்போ நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்றது யூ ஆர் மேக்கிங் யுவர் பிரெயின் ரியலைஸ் தட் யூ ஆர் ஏபிள் டு கம்ப்ளீட் அ டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் டிரைவ் பிளஷர் அவுட் ஆஃப் தட் சக்சஸ் அப்படின்ற வயரிங்கை நீங்க பிரெயினுக்கு பண்றீங்க, கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கோம். எஸ். இந்த வயரிங் எல்லாம் சேர்ந்து இட் வில் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ் டு கம்ப்ளீட் அ பிகர் டாஸ்க். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டிராவல் லாங், ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா யூ ப்ராபப்லி ஷுட் டூ தீஸ் trivial things. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பண்றப்ப நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். பிரைன் திரும்பி பார்க்குற மாதிரி கரெக்டாக என்னால் ஒரு விஷயம் தொட்டானா அதை முடிக்க முடியும். இப்போ எனக்கு வீடு கிளீன் பண்ண நான் நினைக்கிறேன், ஒரு மணி நேரத்தில் என்னால் முடிக்க முடிஞ்சது. நான் ஒரு புக்கு ஒரு சாப்டர் படிக்க முடியும்னு நினைக்கிறேன், முடியுது. அப்போ இதெல்லாம் முடியுது, இந்த டாஸ்க்கு என்னால் முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்க, ஆங்ஸைட்டி வந்துடும் அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு ரீசனா. ஸோ இதெல்லாம் பண்ற போது நம்ம பிரைன் திரும்பி பார்க்குது, இவ்வளோ விஷயம் பண்ணிட்டேன், ஏன் இது பண்ண முடியாதாங்கிற மாதிரி நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ நம்மளால முடிக்க முடியும். அண்ட் முடிக்கிறது மூலமா நம்ம செலிப்ரேட் பண்ற மூலமா நம்ம ஹாப்பினஸும் கிடைக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கும். அது அந்த செல்ஃப் டவுட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும் இல்லையா? ஆப்போசிட் இஸ் ரைட். நீங்க இப்போ இந்த கண்டிஷன்ல இருந்து அந்த ஆப்போசிட்ல இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு போறது, டிராவல் பண்றதுக்கு இதெல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூ வில் பிகம் தட் ஆப்போசிட் பர்சன். யூ வில் ஜாயின் தட் சக்சஸ் கிளப் சம்ஹவ். அந்த ஆர்கனைஸ்டு கிளப்புக்குள்ள போய் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. அந்த அது இட்ஸ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த ரிவர். யூ ஆர் இன் திஸ் ஷோர் அண்ட் யூ ஹேவ் டு கிராஸ் த ரிவர் அண்ட் கோ டு தட் ஷோர் அப்படின்னா இதெல்லாம் பண்ணீங்கன்னா யூ வில் ஜாயின் தட் கிளப். அண்ட் இது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம பண்ண கத்துக்கணும். அதாவது ஸ்ட்ரெஸ் வருதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் செலிப்ரேட் பண்ண கத்துக்கணும். அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டப்பட்டு எனக்கு வந்தது, அந்த கஷ்டத்தையும் நான் வந்து லேர்னிங்க்கு உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துப்பேன். எக்ஸாக்ட்லி. அதை எடுத்துட்டோம், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் கிவ்ஸ் மீ இமென்ஸ் பிளஷர்.
அப்படின்ற அந்த கான்செப்டை மைண்ட்ல ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் நாட் ஃபீல் ஸ்ட்ரெஸ்ஃபுல். யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ஹாப்பி அபவுட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் போக வேண்டிய ஜேர்னியில தான் போயிட்டு இருக்கிறேங்கிறத நம்ம ஆன் த ட்ராக் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கலாம். ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க மைண்டுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்றதுக்கு திஸ் வில் ஹெல்ப் யூ பை செலிப்ரேட்டிங் ஸ்மாலர் சக்சஸஸ் அண்ட் knowledge into smaller successes for a bigger success. ஓகே, ஸோ ஃபோக்ஸ், இன்னைக்கு வந்துட்டு விஜய் சார் நமக்கு ப்ரொக்ராஸ்டினேஷனா என்ன அண்ட் எப்படிலாம் நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம், எந்த டியூரேஷன்லலாம் நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம், எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன்ங்கிறதுமே இது ஒரு திருப்பி சொன்ன மாதிரி ஒரு சின்ன கரையான் வந்துட்டு அப்படியே மரத்தை அரிக்கிறதோ ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயமா நம்மளோட லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமோ அதை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சதைச்சு நம்மளை வந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக கீழே வச்சிருக்கோம். ஸோ அதோட சீரியஸ்னஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அண்ட் சார் சொன்ன அந்த ஸ்டெப்ஸையும் நம்ம டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னவோ அதை ரீச் பண்றதுக்குள்ள ஒரு பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் வீல் கேட்ச் அப் வித் another கான்செப்ட் இன் another டே. ஸ்டே ஸ்ட்ராங்.